கூட்டணிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குறாங்க என்று செய்தி வெளிவந்தது. பொதுவாக கூட்டணிக்கு ஒரு தொகுதியை நம்ம தள்ளி விடுறோம்னு சொன்னா அந்த கட்சி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இருக்கிறது ஒரு மனமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது எந்த சிந்தனைக்கும் இல்லாமல் திமுக கூட்டணியிலே முதல் வேட்பாளராக நீங்க நவாஸ் ஷெரீப்பை அறிவித்து இந்த இதோடு நீ போயிருக்க அப்படின்னு சொல்லி அரசு சொல்றான். அப்ப அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் சீமையிலே வலிமையாக இருக்கிறது என்கிற காரணம். அடுத்த கூட்டணியில என்ன செய்யறோம் பார்த்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. அந்த கூட கேட்டாங்க பிஜேபி யார் இருக்கிறா, இவர் உருவாக்குறாங்க, அவர் உருவாக்குறாங்க, இவர் உருவாக்குறாங்க, இவர் உருவாக்குறாங்க, அவன் எவரும் வந்தாங்க. கடைசியில ஒருத்தர் சுயேட்சை வரவேற்று சொல்றாரு. அப்ப மாநில கட்சியோ அதிமுக எதிர்த்து போட்டியிடுவதற்கு ராமநாதபுரத்தில் அஞ்சுகிறது. தேசிய கட்சியாக இருக்கிற ஆளுநர் கட்சியோ அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிடுவதற்கு அஞ்சுகிறது. ஆகவே கூட்டணியிலே இருப்பவரை சுயேட்சையை போட்டியிடுகிறது என்று சொல்லி திமுகவுடைய கூட்டணியை தள்ளிவிட்டு அதிமுகவுக்கு வெற்றி பாதையை நீங்க வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள். ஏன்னா போட்டித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நேற்று முன்தினம் எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளருடைய கூட்டத்திலே பொறுப்பாளர்கள் கூட்டத்திலே எங்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிற போது 40 நாடாளுமன்றத்தில் நாம் வெல்வது உறுதி, அதில் முதல் வெற்றியாக தேர்தல்மாவுடைய வெற்றி அறிவிக்கப்படும் என்று அவர் நடத்தி சொல்லிவிட்டு அவர்கள் சில கணக்குகளை எல்லாம் சொன்னார்கள். எப்படி நாம் வெற்றி பெற இருக்கிறோம். இப்ப சுயேட்சையாக ஒருவர் போட்டியிடுவதை அறிவித்துவிட்டு நாளைக்கு நாமினேஷன் என்று சொல்லுகிறார்கள். அவரை பற்றி இங்கே உதயகுமார் சொல்லியோ, மணிகண்டன் சொல்லியோ, அமர்நாதன் சொல்லியோ, முனியசாமி சொல்லியோ, கேடிஆர் சொல்லியோ அவருக்கு எல்லாம் தெரிய வேண்டும். ஏன்னா ஒரு தட்டில் சாப்பிட்டவங்க தான், ஒரு வண்டியில பயணம் செஞ்சவங்க தான், ஒரே இடத்துல தேர்தல் பண்ணி ஆட்சியவங்க தான், கழக பண்ணி ஆட்சியவங்க தான், மக்கள் பண்ணி ஆட்சியவங்க தான். ஆனால் எதற்காக இப்படி பேசி கட்ட முடியாம 3 முறை முதலமைச்சராக இருக்கிற இந்திய அரசியல் வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த வேட்சி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ, எந்த சின்னம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ, எந்த கட்சி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ அதை சொல்ல முடியாத ஒரு பெரும் பாவத்திற்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் என்ன செய்யும்? நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள்? தொண்டருக்கு என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள்? இந்த கட்சிக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறீர்கள்? அதனால்தான் ஒரு கட்சியிலே வெற்றி பெற்று 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் வேட்சி கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளான வரலாறு ஓபிஎஸ்ஐ தவிர வேறு எவருக்கும் இதுவரை ஏற்பட்டது. யாருக்காக ஏற்பட்டா சொந்தமா கூட கடைசி வரைக்கும் போவது என்ன சொல்லுவோம், கிளைக்கழகத்துலதான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போய் இதே ராமநாதபுரத்துல ஒவ்வொரு பகுதியா சொல்லும் போது ஐயா கிளைக்கழகம் மட்டும் எடுக்கிறாங்க, ஏன் உங்க மகனையே போட்டுருவோம் இல்லையா, நான் சாகும்போது என் நெஞ்சில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிதான் என் மேல இருக்கும், அதுக்காக இந்த கிளைக்கழகம் எனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கொடிக்கு நீங்க சொந்தம் பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், பிச்சை எடுத்து ஒரு தொகுதி இந்த மானக்கெட்ட புலமை எடுக்கப்படுது. இதுல நீங்க நின்று என்ன சாதிக்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நீங்க எல்லாத்தையும் மானத்தை விட்டு, வெட்டத்தை விட்டு, ரோஷத்தை விட்டு, கட்சியை விட்டு, துரோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு நான் ராமநாதபுரம் நான் போய் விட்டு போறேன். உடனே பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க, ஏன் நீங்க தேதியில தானே ஏற்கனவே உங்க சொந்த ஊருக்கு இருக்கு, ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, அமைச்சர் ஆயிருக்கிறீங்க, முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க, ஏன்னா அதை நான் நம்பிக்கிறதா ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எப்ப நன்றியை நினைச்சு பார்க்கறது? எல்லாம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றியை நினைச்சு பார்க்கறதுனாலே அந்த நன்றிக்கு அர்த்தம் அங்கே உங்களால உள்ள போக முடியாது. ஏன்னா கடந்த தேர்தலில் அந்த வேட்பாளரை தூக்கி கொண்டு சுமந்தவர்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே நானும் ஒருவன் இருந்தாயிருக்கேன். அங்க போய் ஓட்டு கேட்க முடியாது. அப்ப எங்க போகலாம்? கடைசி